الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خير لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا يوم القيامة ولله ميراث السماوات والأرض والله بما تعملون خبير. சூரத் ஆல இம்ரான் 180வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா, அல்லாஹ் தன் கருணையினால் தங்களுக்கு கொடுத்தவற்றை கொண்டு அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்கிறவர்கள் அது அவர்களுக்கு நல்லது என்று திண்ணமாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். அப்படியல்ல, அது அவர்களுக்கு தீமைதான். எதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அது மறுமை நாளில் அவர்களுடைய கழுத்தில் அணிவிக்கப்படும். வானங்கள் பூமி ஆகியவற்றின் வாரிசு உரிமை அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். இரண்டு விஷயங்களில் கஞ்சத்தனம் செய்பவர்களை குறித்து இந்த ஆயத்து பேசியது. முதலாவதாக, அல்லாஹ் கொடுத்த கல்வி ஞானத்திலிருந்து கஞ்சத்தனம் செய்வது. அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தை கொடுத்திருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த அந்த வர்ணனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையும் தௌராத்தில் கூறப்பட்டிருந்தது. இருந்தாலும் அவர்கள் அந்த விஷயத்தை வெளிக்காட்டாமல் இல்மு ஞானத்தில், அதாவது அறிவில் அவர்கள் கஞ்சத்தனம் காட்டினார்கள். இரண்டாவது ஒரு நபரையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லுகிறான். அது தனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து கஞ்சத்தனம் காட்டுபவர்கள். எந்த அளவிற்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடிமையோ அல்லது ஒரு சொந்த உறவினரோ ஒரு மனிதனிடத்தில் ஒரு தேவைக்காக வேண்டி செல்கிறார். அந்த மனிதருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு இவரிடத்துல காசு இருக்குது. ஒரு ஆள் ஏதோ தேவைக்காக வந்து நிற்கிறாரு. அது உறவினராக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அடிமை, அந்த அடிமையாக இருந்தாலும் சரி, ஒரு தேவைக்காக வந்து நிற்கிறாரு. அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு இவரால் அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும். எல்லா செலவும் போக எக்ஸ்ட்ரா காசு இருக்குது. அந்த காசை வச்சு இவரால் அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இருந்தாலும் இவர் என்ன செய்யறாரு, கஞ்சத்தனம் காட்டி அந்த கொடுக்குற அந்த காசுல கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல அந்த விஷயத்துல கஞ்சத்தனம் காட்டுறாருன்னு சொன்னா, நாளை மறுமையில் இரண்டு கொம்புகளை உடைய ஒரு கருப்பு நிற பாம்பு ஒன்று நரகத்திலிருந்து வெளியேறி வரும். வெளியேறி வந்து இவருடைய கழுத்து முழுவதையும் சுற்றி கொண்டு இவருடைய இரண்டு தாடைகளை பிடித்து கொண்டு அந்த பாம்பு சொல்லும், ஆன மாலுக்கல்லது பகில்த, நான் தான் நீ உலகத்தில் கஞ்சத்தனம் பட்டு கஞ்சத்தனம் செஞ்சு சேர்த்து வைத்தாயே, அப்படிப்பட்ட செல்வம் நான் என்பதாக அந்த பாம்பு அவருடைய தாடையை கடித்து கொண்டு சொல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அப்படிப்பட்ட அந்த கஞ்சத்தனம் பண்ணி தன்னுடைய செல்வங்களை சேர்த்து வைக்கிறாரு. நாளைக்கு அது பாம்பா மாறும் பொழுது மறுமையில பாம்பாக மாறும். அப்படிப்பட்ட பாம்பு எப்படிப்பட்ட பாம்புனா, ஒரு துர்வாடை, ஒரு கெட்ட நாற்றம் அடிக்கக்கூடிய பாம்பு. அந்த பக்கம் யாரு போனாலும் அந்த நாத்தத்தை தாங்க முடியாது. அவுது பில்லான்னு சொல்லுவாங்க. அல்லாவிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், அல்லாவிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அந்த பாம்பை கடந்து செல்லும் போது எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா கஞ்சத்தனம் பண்ணி தன்னுடைய காசை சேர்த்து வச்ச அந்த நபர் அது வழியா போகும் பொழுது அவுது பில்லான்னு சொல்லும் பொழுது அந்த பாம்பு சொல்லுமா, நீ தான் அவுது பில்லான்னு சொல்லாத, நான் தான், நீ உலகத்துல கஞ்சத்தனம் பண்ணி சேர்த்து வச்ச செல்வம் நான் தான், அதனால உனக்கு அவுது பில்லா சொல்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்திலிருந்து கால் வரைக்கும் அந்த பாம்பு சுற்றி கொண்டு அவருடைய தாடையை கெட்டி கொண்டு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிராத்துல் முஸ்தகீம் பாலம், இந்த பாலத்தை கடப்பதற்கு முன்னால் ஒவ்வொருத்தனுடைய பொருளாதாரமும் வந்து சொல்லுமா. ஒருத்தர் நல்ல அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சு ஜக்காத்து எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா அவருடைய பொருளாதாரம், அவருடைய சேர்த்து வச்ச செல்வங்கள் எல்லாம் வந்து சொல்லும், இந்த மாதிரி
இம்தி அலா சிராத், நீ வந்து சிராதல் முஸ்தகீம் பாலத்தில் நீ நடந்து போகலாம். ஏன்னா அத்தை தனி ஹக்கல்லா, அல்லாஹ்வுடைய ஹக்கு எதுவோ, அல்லாஹ் தாலாவுடைய கடமை எதுவோ, என் விஷயத்தில் நீ கரெக்டாக இருந்துட்டு, அதனால நீ சிராதல் முஸ்தகீம் பாலத்தில் நிம்மதியாக கடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளாதாரம் வருவதோடு மட்டுமல்லாமல் அவனை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்து விட்டுரும். ஆனால் எவர் ஒருவர் கஞ்சத்தனம் பண்ணி உலகத்தில் பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறாரோ அவருடைய செல்வமும் அவருடைய பொருளாதாரமும் நாளைக்கு மறுமையில் வரும். வந்து சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு முன்னாடி உன்னால் கடக்க முடியாது. கண்டிப்பாக நீ கடந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன், உன்னை சறுக்கி விடுவேன், உன்னை சருகுதலுக்கு உள்ளாக்குவேன், மட்டுமல்ல உன்னை நரகத்திற்கு நான் இழுத்து செல்வேன் என்று அந்த பொருளாதாரம் செல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த நபரை அப்படியே நரகத்திற்கு இழுத்து செல்லும். சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலிருந்து சருக வைத்து அவரை அப்படியே நரகத்தில் இழுத்து செல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துக்குண்டான விளக்கத்தை சொல்லித் தருவார்கள். ஆக கஞ்சத்தனம் பட்டு பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நபர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள், அது நல்ல விஷயம்தான், அந்த சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் நல்ல விஷயம்தான் என்பதாக அந்த மனிதர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். பல்வோ ஷர்ருலஹும், அது நல்ல விஷயம் அல்ல, கெட்ட விஷயம். தவ்வ போனமாக அமல் கியாமா, எதை எந்த பொருளாதாரத்தை கஞ்சத்தனம் செய்தார்களோ நாளை மறுமையில் அதை அப்படியே அவர்களுக்கு பாம்பாக மாற்றி கழுத்தில் மாட்டப்படும். எந்த விஷயமாக இருந்தாலும் அது பாம்பாக மாறி உருவெடுத்து அவருடைய கழுத்தில் சுற்றி அவருடைய வாயை குத்தி கொண்டிருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலில்லாஹி மீராசு சமாவாதி வல் அர்த், நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை சொத்து பத்துக்களை உங்களுடைய வாரிசுகளுக்கு விட்டு செல்கிறீர்கள். அது அப்படியே வாரிசு 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 என்று தொடர்ந்து கடைசியில் யாருக்கும் இல்லாமல் அந்த பொருளாதாரம் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த பூமியினுடைய பொருளாதாரமும் வானத்தினுடைய எல்லா விஷயங்களையும் யார் வாரிசாக்குவார் என்றால் ஒட்டுமொத்த உலகம் அழிந்ததற்கு பின்னால் அல்லாஹு தாலாவிற்கு தான் அனைத்து விஷயங்களும் சொந்தம் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான். இந்த விஷயமும் நமக்கும் நிரந்தரமில்லை, நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்களுக்கும் நிரந்தரமில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் சொல்லி தரலாம். நம்முடைய வாரிசுகளுக்கு விட்டுட்டு போவோம், வாரிசுகள் அனுபவிப்பாங்க, அடுத்த வாரிசுகளுக்கு விட்டுட்டு போவாங்க. இப்படியே கடைசியாக உலக முடிவு நாள் வரை நம்முடைய வாரிசுகளுக்கு அப்படியே அந்த சொத்து வாராசத்தாக சென்று கொண்டே இருக்கும். கடைசியில் பூமியும் வானமும் அழிந்ததற்கு பின்னாலும் அல்லது எல்லா விஷயங்களும் அழிந்ததற்கு பின்னாலும் பூமியும் வானமும் அல்லாஹு தாலாவுக்கே உரியது என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லித் தருகிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நடிகார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித் தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.